ஏன்னா மலையாளத்துல அங்க தயாரான அந்த பி கிரேட் மூவிஸை அங்கிருந்து வாங்கி இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய லாபம் பார்த்த விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பிட்டு படத்துக்குன்னு தனி மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இதுக்குன்னு தனி நடிகைகளை உருவானாங்க. அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் ஷகிலா அவர்கள். ஷகிலா, ரேஷ்மா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமும் உருவானாங்க. ஷகிலா மேடம் வந்துட்டாங்க சார். இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி பெருசா மாறி இருந்தாலும் கூட இந்த 2000க்கு முன்னாடி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வரைக்குமே ஷகிலா அவர்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மோகன்லால் அவர்களும் மம்முட்டி அவர்களும் அவங்களோட திரைப்படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு தயங்கினாங்க. ஏன்னா ஷகிலா அவர்களோட திரைப்படமும் மோகன்லால் மம்முட்டி அவர்களோட திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஷகிலா அவர்களோட திரைப்படம் தான் மவுஸ் அதிகமா இருந்தது. அதனாலேயே மம்முட்டி, மோகன்லால் மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு ஷகிலா அவர்களை வச்சு திரைப்படங்கள் எடுக்கவும் கூடாது, அவங்களோட திரைப்படங்களை தயாரிக்கவும் கூடாது, ஏன் வெளியிடவே கூடாது, அவங்க நடிக்கவே கூடாது அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ண போராட்டம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு படம் ஓவர் செக்ஸ். இந்த மாதிரி பி கிரேட் மூவிஸை அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நிறைய விமர்சகர்கள் விரும்பினதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட அந்த தயாரிப்பு செலவு. அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு பெருசா மெனக்கட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. 2 வீடு, ஒரு பார்க்கு, அதிகபட்சம் ஏதோ ஒரு காமன் லொகேஷன், அவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ளேயே அந்த படத்தை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பெருசா ரீடேக் போக வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஸோ ரீடேக் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலே பிலிமும் மிச்சமாயிடும். அதே மாதிரி இந்த பிஜிஎம், சினோடோகிராஃபி, இந்த சாங்ஸ் அதுக்கெல்லாம் பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இதனால செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கொஞ்சம் லட்சத்திலே படத்தை எடுத்துட்டு பல லட்சங்களை வந்துட்டு அந்த திரைப்படத்தின் மூலம் பெரிய லாபத்தை அடையலாம். உதாரணத்துக்கு ஒரு மடங்கு பணத்தை செலுத்தினாங்க அப்படின்னா 3-4 மடங்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த திரைப்படங்கள் ஈட்டி கொடுத்தனாலதான் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல அசிங்கமா இருந்தாலும் கூட பேர் கெட்டு போனாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி திரைப்படங்களை அப்போ தயாரிச்சதுக்கான மிக முக்கிய காரணம். இதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு ஒரு சாகா வரம் பெற்ற அப்படின்னு சொல்லலாம். இது வந்து புது படம், பழைய படம் அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாது. இந்த திரைப்படங்களை எப்ப வெளியிட்டாலும் ஓடும். இன்னொன்னு, இது வந்து தமிழ் விமர்சகர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2-3 லட்சத்திலேயே டப்பிங்க முடிச்சிடலாம். அதனால அந்த ஒரு செலவும் மிச்சம். அதெல்லாம் தாண்டி தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் டப்பிங் பண்ணோட அவசியமா இருக்காது. அப்படியே வாங்கி அப்படியே வெளியிட்டாலே தமிழ் ரசிகர்கள் அந்த திரைப்படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்தினாலேயே இந்த திரைப்படத்துக்கு 2000 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மவுசு இருந்தது.